உங்களோட லவ் ஸ்டோரி ஷார்ட்டா முடிச்சுக்கலாம். வாட்ஸ்அப்பு இதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து ஃபேஸ்புக் தான் அப்போ ஆரம்பம். அப்போ ஃபோட்டோலாம் அவ்வளோ இதுவெல்லாம் ஈஸியாக போட்டுற மாட்டாங்க ஃபேஸ்புக்கில். ஆனால் முன்னாடி இருக்க கதைனா அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் ஆயின் அமிச்சது. ஆனால் அது அப்படியே இவங்க கிட்ட இருந்தது அந்த ஃபோன், அந்த பட்டன் செல் இருக்கும். பட்டன் செல் அப்போல்லாம் அந்த டைம் ஆயின் நோக்கியா தான் நோக்கிட்டாரு. தான் அதே நோக்கினதுன்னா அன்றைக்கி நோக்கினது தான் இப்போது ஆயின் அமிச்சது இவங்க. அதான் அவங்க இல்லை, இது என்கிட்ட இருக்குன்னுது. அப்புறம் ஃபோன் கொஞ்ச நாள் இது போயிடுச்சு. அப்புறம் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோலாம் பார்க்கல, நேரிலலாம் பார்க்கல. அப்படியே ஒரு பாண்டிங் நல்லா அப்படியே அந்த இன்றைக்கி இருக்கிற அன்றைக்கே தெரியணுவாங்களா ஒருத்தருக்கு. இப்போல்லாம் ஃபஸ்ட் சைட்டில் லவ்லாம் அதெல்லாம் எங்களுக்கு அன்றைக்கி அதான் ஃபேஸ்புக்கில் அதில் பார்த்தேன். அதுவும் பார்த்தோன்னா அதுவும் அப்போல்லாம் அவ்வளோ பக்கத்துலலாம் பார்க்க முடியாது. லவ்னா அப்போல்லாம் என்னென்னா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து கூட கரெக்டாக சொல்லிட்டீங்களா? அது விட எப்படி ஐயோ அவங்க பார்த்துடக்கூடாதுன்னு ஒளிஞ்சிருந்து பார்த்ததெல்லாம் தான் அதிகம். அந்த மாதிரி இடத்துலேருந்து வந்தோம். ஆனால் ஐயோ தேவதை மாரி ஒரு பொண்ணு அந்த இடத்துல அந்த ஃபேஸ்புக் கொடுத்தது. ஃபேஸ்புக்கு தான் தேங்க்ஸ் சொல்லலாம். இன்றைக்கி வரைக்கும் அந்த ஃபேஸ்புக்கில் பேசின மெசேஜ் எல்லாம் பத்திரமா இருக்குது. லவ் வந்து என்னென்னா கொஞ்ச நாள் தான், அது ஃப்ரெண்டாக தான் இருந்தது. நாங்கள் லவ் பண்ணணுன்ற ஃபீலே எங்களுக்கு இல்லை. ஒரு நாள் திடீர்னுட்டு தான் லவ் பண்ணுறோன்னே தெரியாமல் லவ் ஆச்சு. லவ் ஆன ஒரு 3 மாதம் தான் லவ் பண்ணி லவ்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு. அவ்வளோதான்.